last 10. ஹாய், வெல்கம் டு வதனாஸ் சேனல். இன்னைக்கு வீடியோல என்னோட இந்த வாரத்துல 3 நாட்கள் தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இன்னைக்கு ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த 3 நாள் தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். நாளைக்கு நாங்க வாஷிங்டன் டிசிக்கு செரி பிளாசம் ஃபெஸ்டிவல் பார்க்க போறோம். செரி பிளாசம் அப்படிங்கிறது ஸ்ப்ரிங் சீசன்ல இங்க ஒரு மஸ்ட் டூ திங் மாதிரி எல்லாருமே கண்டிப்பா போவாங்க. எங்க ஏரியால ஆனா இன்னும் சரியா ப்ளூம் ஆக ஆரம்பிக்கல. ஆனா வாஷிங்டன் டிசில இந்த வாரம் தான் பீக் ப்ளூம். அண்ட் இந்த சாட்டர்டே, அதாவது நாளைக்கு வந்து வெதருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு லாங் டிரைவ், ஒரு ட்ரிப் மாதிரி போறோம். அண்ட் வெதர் வேற ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதே ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கு. ஆனா இந்த பீரியட்ல வந்து எல்லாருமே இதே பிளான்ல தான் இருப்பாங்க. அதனால கூட்டம் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்க போகுது. பீக் ப்ளூம் டைம்ல எங்க போனாலும் என்னைக்கு போனாலுமே கூட்டம் இருக்கும். அதுவும் வீக்கெண்ட்னா சொல்லவே தேவையில்ல. வெதர் வேற நல்லா இருக்குன்னா அவ்வளவுதான், நாளைக்கு வந்து ரொம்ப பேக்டா தான் இருக்க போகுது. அதெல்லாம் எதிர்பார்த்து தான் போறோம். இந்த வாஷிங்டன் டிசிக்கு செரி பிளாசம் பாக்குறதுக்கு இதுக்கு முன்னாடியும் ஒரு வாட்டி போயிருக்கோம், 2019ல. ஆனா அப்ப வந்து பசங்கள்லாம் ரொம்ப சின்ன பசங்களா இருந்தாங்க. ரவேதியெல்லாம் ஸ்ட்ராலர்ல வச்சு தள்ளிட்டு போனோம். ஸோ அவளுக்கு வந்து பெருசா அதை பத்தி மெமரி எல்லாம் இருக்காது. இப்ப இன்னும் கொஞ்சம் தெரியும் அப்படிங்கறதுனால அவங்களுமே ஓரளவுக்கு எக்ஸைட்டடா தான் இருக்காங்க. ஒரே ஒரு பிரச்சனை, இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணணும் அப்படிங்கிறது. அதுவும் ரவேதிக்கு வந்து அந்த மாதிரி ரொம்ப டிராவல் பண்றது அப்படிங்கிறது எல்லாம் பிடிக்காது. அவ வந்து ஒரு ஹோம் பாடி மாதிரி வீட்லயே இருக்கணும்னா கூட எவ்வளவு நாள்னாலும் இருந்துப்பா. அந்த மாதிரி அவளுக்கு வெளியே போறது அப்படின்னா, அதுவும் ரொம்ப டிராவல் பண்ணி போகணும் அப்படின்னா அவளுக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. அங்க வந்து ரொம்ப நடக்க வேண்டியது வர இருக்கும். அது இன்னும் அவட்ட ரிவீல் பண்ணல. பட் நாங்க வந்து இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸோட தான் போறோம். அதனால அவங்களுக்கும் பசங்க எல்லாம் இருப்பாங்கங்கிறதுனால ஃபன்னா போகும்னு எதிர்பார்க்கிறேன் பசங்களுக்குமே. பர்டிகுலரா நான் இந்த 3 நாள் சூஸ் பண்ணதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு உங்க கூட செரி பிளாசம் ஃபெஸ்டிவல் வந்து ஷேர் பண்ணலாம். இன்னொரு காரணம் என்னுடைய சோஷியல் லைஃப் அண்ட் ஃபிட்னஸ் ஜர்னி, இது ரெண்டையும் நான் எப்படி பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போறேன் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னா இந்த டேஸை சூஸ் பண்ணேன். நாளைக்கு நாங்க வெளியே போறப்ப வெளியே சாப்பிட வேண்டியது இருக்கும். அண்ட் நான் என்ன மாதிரியான ஸ்நாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு போறேன், எந்த அளவுக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்தியா பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்றேன், வெளியே சாப்பிட்டாலும் அதை அடுத்த நாள் நான் எப்படி பேலன்ஸ் பண்றேன், இது எல்லாமே உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னா இந்த 3 நாட்கள் சூஸ் பண்ணிருக்கேன். ஸோ ஒரே கல்லுல 2 மாங்காய். இன்னைக்கு பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா, காலையில இப்போ சமையல் வேலை மற்ற யூஸ்வல் ரொட்டீன் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டேன். இப்போ அடுத்ததா ஜிம்முக்கு தான் போகணும். வழக்கமா வந்து ஃப்ரைடேஸ்ல நான் பிளானட் ஃபிட்னஸ் போய் தான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். நாளைக்கான ப்ரெப் ஒர்க் இதெல்லாம் இருக்கிறதுனால இன்னைக்கு அங்க போயிட்டு வந்தா கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேயே எங்க அபார்ட்மெண்ட் ஜிம்லயே ஒர்க் அவுட்டை முடிச்சிட போறேன். ஸோ இப்போ அங்கதான் கிளம்ப போறேன். லஞ்சுக்கு கீன்வா கிச்சடியும் பாயில்டு எக்கும் தான் பண்ணியிருந்தேன். ஜிம் கிளம்புறதுக்கு முன்னாடி நட்ஸ் அண்ட் சீட்ஸ் வச்சு ஃபாஸ்ட்டாக பிரேக் பண்ணிட்டு தான் போனேன். ஒர்க் அவுட் முடிச்சாச்சு. நான் இன்னைக்கு டம்பல் வச்சு பண்ணுற லெக் எக்ஸசைசஸ் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். கார்டியோவை ஸ்கிப் பண்ணிட போகிறேன். ஏன்னா நான் 2-3 நாளாகவே கார்டியோ மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறதுக்கான டைம் சரியாக அமையலை. அதுவும் இல்லாமல் நாளைக்கு வந்து போகிற இடத்துல ரொம்ப நடக்க வேண்டியது இருக்கும். ஒரு பெரிய கார்டியோ இருக்குது நாளைக்கு. அதுவும் இல்லாமல் அடுத்து கார் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. ஸோ சாப்பிட்டு அடுத்து கார் க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னும் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணணும், நாளைக்கான ஸ்நாக்ஸ் ப்ரெப் பண்ணணும். இந்த வேலைகள்லாம் இருக்குது. ஸோ இன்னைக்கு கார்டியோவை ஸ்கிப் பண்ணிட போகிறேன். நம்ம பிளான்ஸ் அண்ட் ஸ்கெடியூலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ஒர்க் அவுட்ஸை ஸ்குவீஸிங் பண்ண ட்ரை பண்ணணும். பண்ணால் எல்லாமே பண்ணுவேன், இல்லைன்னா எதுவுமே பண்ண மாட்டேன்னு இல்லாமல் நமக்கு அன்னைக்கு எது ஒர்க் அவுட் ஆகுமோ அதை அவ்வளவும் பண்ணால் கூட ஓகே தான். ஆனால் அப்படிதான் எனக்கு வந்து ரொம்ப எதுவுமே பண்ண முடியலன்னா ஒரு 15 மினிட்ஸ் ஜம்ப் ரோப்பிங் பண்ணுவேன். இந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணுவேன். அதை விட்டுட்டு நம்ம வந்து பண்ண முடியாததில் எக்ஸசைஸை உள்ளே கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற இதில் ஸ்லீப்பு இதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கு கரெக்டாக நம்ம பிளான் பண்ணி அன்னைக்கு டேயில் நம்மளால் எவ்வளோ டைம் ஒதுக்க முடியும்னு பார்த்து அதுக்கேற்ற எக்ஸசைஸை சூஸ் பண்ணி பண்ணோன்னா நமக்கு இது வந்து ஒரு ஹேபிட்டை டெவலப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் இப்படிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய பேர்டனாவோ இல்லை டைம் கன்சியூம் பண்ற ஒரு விஷயமாவோ தெரியாது.
டைம் இல்லைங்கிறத காரணம் சொல்லி ஒர்க் அவுட்டை ஸ்கிப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். காரில் வேக்யூம் கிளீனர் யூஸ் பண்ணுறப்ப எப்பயுமே காரை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு தான் யூஸ் பண்ணணும். இது தெரியாமல் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஃபியூவலை சேவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணி விடாமலே யூஸ் பண்ணேன். அப்புறம் கார் பேட்டரி ஃபுல்லாக ட்ரெயின் ஆகி ஜம்ப் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. இந்த மாதிரி திக்கான பிரிசல்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ப்ரஷ் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணி தான் க்ளீன் பண்ணுவேன். ஆனால் அதை விட இது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. இப்போ டைம் 5:30 ஆகுது. டின்னர் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். டின்னருக்கு கிரவுண்ட் டர்க்கி வச்சு நக்கெட்ஸும் பொட்டேட்டோ வெஜ்ஜஸும் பண்ண போகிறேன். நக்கெட்ஸ் பண்ணுறதுக்கு இந்த லீன் கிரவுண்ட் டர்க்கி தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த நக்கெட்ஸ் அண்ட் வெஜ்ஜஸ் காம்போ உங்களுடைய ஃபாஸ்ட் ஃபுட் கிரேவிங் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன். இது டர்க்கியில் தான் பண்ணணும்னு இல்லை, சிக்கனில் கூட பண்ணிக்கலாம். கார்லிக் பவுடர், ஆனியன் பவுடர், பேப்ரிக்கா, ஆரிகானோ, சால்ட் இதெல்லாம் தான் இதில் ஆட் பண்ணுற முக்கியமான ஸ்பைசஸ். அப்புறம் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் ஷேப் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நக்கெட்ஸை டிப் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 2 எக்கும் கொஞ்சமாக பாலும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவுட்டர் கோட்டிங்க்கு பேங்கோ பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நக்கெட்ஸ் நல்லா க்ரன்ச்சியாக வரும். பிரெட் க்ரம்ஸ்லையும் கொஞ்சமாக அந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்லி கிரேட்டட் பார்மசான் சீஸ் இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணுங்கள், அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஷேப் பண்ண நக்கெட்ஸை அந்த எக் வாஷில் முக்கிட்டு அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சிடலாம். டர்க்கி ஃபுல்லாகவே நக்கெட்ஸாக பண்ணலை இன்னும். அந்த ட்ரேயில் அவ்வளோதான் பார்த்துச்சு. இந்த எக்ஸ்ட்ரா டின்னர்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஏர் ஃப்ரையரில் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு எங்களுக்கு டின்னருக்கு அதுவே போதும். இதுக்கு இடமும் இல்லை அண்ட் இதை பண்ணிட்டு இருந்தால் டைமும் ஆகும். அதனால் அடுத்து பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் பண்ண போகிறேன். பொட்டேட்டோஸை ஸ்கின்னோட தான் யூஸ் பண்ண போகிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பேப்பர் டவல் வச்சு ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது ரொசெட் பொட்டேட்டோஸ். நீங்கள் எந்த பொட்டேட்டோஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோவை முதல்ல ஹாஃபாக வெட்டிட்டு ஒவ்வொரு ஹாஃபையும் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக கட் பண்ணிங்கன்னா வெஜ்ஜஸ் வரும். இது பெருசாக இருக்கிறதுனால எனக்கு 4 வெஜ்ஜஸ் வருது ஒரு ஹாஃபில். ரொம்ப தின்னாக வெட்டாமல் இந்த மாதிரி திக்காகவே வெட்டி எடுத்துக்கோங்க. இதுக்குமே சேம் சீசனிங்ஸ் தான். ஆரிகானோ, கார்லிக் பவுடர், ஆனியன் பவுடர், பேப்ரிக்கா, அது கூட கொஞ்சமாக சால்ட்டும் ஃப்ரெஷ்லி கிரேட்டட் பார்மசான் சீஸும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆலிவ் ஆயிலும் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிட போகிறேன். நக்கெட்ஸ் மேலே கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு 450 டிகிரி ஃபாரன்ஹைட்டில் 20 மினிட்ஸ் ரெண்டையுமே வச்சு எடுத்துகிட்டு போகிறேன். அது குக் ஆகிட்டு இருக்கிற டைம்லேயே மிச்சம் இருந்த நக்கெட்ஸையும் வெஜ்ஜஸையும் ஏர் ஃப்ரையரில் குக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். அவனை விட ஏர் ஃப்ரையரில் இன்னும் சீக்கிரமாகவே குக் ஆயிரும். சாப்பிட்டு முடிச்சுட்டு நாளைக்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன்.
இந்த பனானா ஓட்ஸ் மஃபின் தான் பசங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் நாளைக்கு. அதையும் பேக் பண்ணி வச்சுட்டேன். எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த எக் பைட்ஸ் பண்ணியிருக்கேன். இது நேற்றே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். இது ஒரு ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு ஹாட் சாஸும் வச்சுருக்கேன். அப்புறம் பசங்களுக்கு கொஞ்சம் ஃபிக் பார்ஸும் எங்களுக்கு ப்ரோட்டீன் பார்ஸும் தனித்தனி ஜிப்லாக்ஸில் கிரேப்ஸும் கலர்டு பெல் பெப்பர்ஸும் நட்ஸ் அண்ட் சீட்ஸும் கூட எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கடையில் இந்த மாதிரி டியூனா பேக்ஸ்ன்னு விற்கும். இதில் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்கும். இது ஒரு நல்ல ப்ரோட்டீன் ஸ்நாக் ஆப்ஷன். நான் இந்த ஹாட் பஃபலோ ஸ்டைல் தான் வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த ப்ரோட்டீன் ஷேக்ஸும் எலக்ட்ரோலைட் பேக்கெட்ஸும் கூட எடுத்து வச்சுருக்கேன். நடந்து டயர்டானோன்னா தண்ணியில் கலக்கி குடிச்சிக்கலாம், ஒரு எனர்ஜி கொடுக்கும். அப்புறம் பசங்களுக்கு கொஞ்சமாக சிப்ஸ் பேக்கெட்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் தான் நாளைக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய தான் எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா அங்கே லஞ்சுக்கு என்ன அவைலபிலிட்டி இருக்கும்னு தெரியாது. ஒரு வேளை கிடைக்க டிலே ஆச்சுனாலோ இல்லை கிடைக்கவே இல்லை கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குனாலோ இதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இந்த மாதிரி பேக் பண்ணியிருக்கோம். இன்னும் சாண்ட்விச் பண்ணணும். அது காலையில் லஞ்சு தான் பண்ண போகிறேன். இப்போது இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தூங்க போக வேண்டியதான். நாளைக்கு பார்க்கலாம். காலையில் ரீச் ஆனப்போ எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் நேரம் ஆக ஆக கூட்டம் ஜாஸ்தி ஆகிட்டே போச்சு. நாங்கள் அங்கங்கே உட்காந்து எடுத்துகிட்டு வந்த ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு மானுமெண்ட்ஸாக போயிட்டுருந்தோம். ரவேதி ஸ்கூலில் இப்போ ஹிஸ்ட்ரி பற்றிலாம் படிக்கிறதுனால இங்கே இருக்கிற அந்த சிலைகள்லாம் அவளுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவளோட குட்டி கேமராவில் பிக்சர்ஸ் எடுக்கிறதும் வீடியோ எடுக்கிறதுமா ரொம்பவே என்ஜாய் பண்ணான். முதல்ல கொஞ்ச நேரம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒவ்வொரு இடத்துக்கும் ரொம்ப தூரம் நடக்க வேண்டியது இருந்துச்சு. அதுலேயே பாதி டயர்டாயிட்டோம். அங்கங்கே உட்காந்து எடுத்துகிட்டு வந்த லஞ்சு ஸ்நாக்ஸுன்னு சாப்பிட்டு அப்படி இப்படி சமாளிச்சிட்டோம்.
இன்னைக்கு இங்கே கைட் ஃபெஸ்டிவல். நம்ம வேணும்னா வீட்டிலேருந்து கைட்ஸ் எடுத்துகிட்டு வந்து கூட பறக்க விட்டுக்கலாம். இங்கே நிறைய ப்ரொஃபஷ்னல்ஸ் கூட கைட்டு பறக்க விட்டுட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு அதை பார்க்கவே. எல்லா இடமும் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்புறப்ப 6 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. பசங்க நல்லா தூங்கிட்டு இருந்ததுனால வழியில் எங்கேயுமே நிப்பாட்டலை. டைரெக்டாக எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பர்கர் கிங்க்கே வந்து டின்னரை முடிச்சிட்டோம். ஹாய், இன்னைக்கு சண்டே. நேற்று நைட்டு ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே ஒரு 10:40 மேலே ஆயிடுச்சு. காலையில் எந்திக்கிறதுக்கும் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எல்லாரும் செம்ம டயர்டு. நான் இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னா, பயங்கரமாக நடக்க வேண்டியது இருந்துச்சு. அதில் செம்ம கூட்டம் வேற. பீக் ப்ளூம் சீசன்ல எப்பயுமே கூட்டம் இருக்கும். ஆனா வெதர் வேற ரொம்ப நல்லா இருந்ததுனால இதுக்கு முன்னாடி பார்த்த கூட்டத்தை விட இது வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள் எல்லாமே கொஞ்சம் வாக் பண்ணி போற மாதிரி தான் இருக்கும். ஆனா ரொம்ப பக்கத்துலன்னு சொல்ல முடியாது. நிறைய நடக்க வேண்டியது இருந்துச்சு. கடைசில எல்லாம் வந்து பசங்கெல்லாம் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. பசங்க மட்டும் இல்ல, நாங்களும் தான். இதுல கூட்டம் வேற ஜாஸ்தியா இருந்ததுனால ஒவ்வொன்றுக்கும் வந்து இப்போ ஒரு பிக்சர்ஸ் எடுக்கிறதோ இல்ல எதுக்குனாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி இது பண்ண வேண்டியது இருந்துச்சு. ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் யூஸ் பண்றதுக்கு கூட பெரிய பெரிய லைன்ஸ் இருந்துச்சு. ஆனா லஞ்சு பேக் பண்ணி எடுத்துட்டு போனது ஆக்சுவலி ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி அதுக்கும் வந்து பெரிய பெரிய லைன்ஸ்லாம் இருக்கும், அங்கேயும் வெயிட் பண்ண வேண்டியது இருந்திருக்கும். லஞ்சுக்கு நாங்க பேக் பண்ணி எடுத்துட்டு போயிருந்த சாண்ட்விச் தான் சாப்பிட்டோம். மற்றபடி அந்த ஸ்நாக்ஸ்லாம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். டின்னர் மட்டும்தான் வெளியே சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நடந்ததுனால இன்னைக்கு கூட எல்லாருக்கும் கால் வலி இருக்கு. ரவேதிலாம் வந்து கொஞ்சம் சிக் ஆயிட்டா, அவளுக்கு கோல்டெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி ஸ்ப்ரிங் சீசன்ல இங்க போலன் அலர்ஜிங்கிறது கொஞ்சம் காமனான விஷயம். அந்த போலன்னால கோல்டு மாதிரி அலர்ஜிஸ், ரன்னி நோஸ் இந்த மாதிரி எல்லாம் வரும். அதுவா இல்லை ஆக்சுவல் கோல்டான்னு தெரியல. நேற்று ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் வெதர் மட்டும்தான் ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். வார்மான வெதராக இருந்துச்சு. அட் தி சேம் டைம் ரொம்ப சன்னியா ஹாட்டா அந்த மாதிரியும் இல்லை. கொஞ்சம் டயரிங்கான ஒரு ட்ரிப்பாக தான் இருந்துச்சு. இன்னைக்கும் காலையில் லேட்டாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா பெட்டு கூட பண்ணல, எதுவுமே பெருசாக பண்ணல. இனிமே தான் குக் பண்ணணும். லஞ்சுக்கு கொஞ்சம் சிம்பிளா ரசம், எக்கு, அப்புறம் கோவக்காய் பொரியல் தான் பண்ண போறேன். ஆனா நான் லஞ்சை ஸ்கிப் பண்ணிட போறேன். நேற்று டின்னர் சாப்பிட்றப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதுவும் பர்கர்லாம் சாப்பிட்ருக்கோம் அப்படிங்கிறதுனால 24 hour ஃபாஸ்ட்ன்ட்டு இருக்க முடியாது. ஏன்னா நான் லாஸ்டா டின்னர் சாப்பிட்றப்பவே 10 மணிக்கு மேல ஆயிடுச்சு. 10:30க்கு மேல ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் முடிக்கிறப்ப. அதனால அது வரைக்கும்லாம் இன்னைக்கு இருக்க முடியாது. அதனால நான் டைரக்டா டின்னர் சாப்பிட்ற மாதிரி பார்க்க போறேன். இப்போ காலையில பிளாக் காஃபி, தண்ணி அந்த மாதிரி வச்சு ஓட்டிடுவேன். ஒர்க் அவுட்டுமே இன்னைக்கு எதுவுமே பண்ண போறது இல்லை, கம்ப்ளீட் ரெஸ்ட் தான். ஏன்னா நேரத்தோடைய அந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸே இன்னும் இருக்கு. கால் லைட்டா வலிக்குது. ஸோ அதை இன்னும் ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு கொஞ்சம் பாடியை ரெக்கவர் பண்ண விட்டோம்னா நாளைக்கு கொஞ்சம் கூட ஏதாவது பண்ண முடியும். இன்னைக்கும் பண்ணோம்னா நாளைக்கு அப்புறம் இன்னும் கஷ்டமாயிரும். இன்னைக்கு முதல்ல பண்றதுக்கான எனர்ஜியோ மூடோ எதுவுமே இல்லை. ஸோ இன்னைக்கு ஒர்க் அவுட்டை கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணிட்டு நாளைக்கு பண்ணிக்கலாம். நேற்று பேக் பண்ண ஸ்நாக்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. கொஞ்சம் ஹெல்தியான அந்த ப்ரோட்டீன் இந்த மாதிரிலாம் சாப்பிட்றப்ப நமக்கே வந்து ஒரு எனர்ஜி கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் எலக்ட்ரோலைட் இந்த மாதிரி நம்ம ரொம்ப நடக்கிற இடங்களுக்கு இல்லை கொஞ்சம் ட்ரெயினிங்காக இருக்கும் அப்படின்ட்டு தெரிஞ்சால் எலக்ட்ரோலைட் எடுத்துகிட்டு போகிறது ஒரு பெஸ்ட்டான டிசிஷனாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அங்கே வந்து இந்த ஃபவுண்டெயின் வாட்டர்லாம் கிடைக்கும். அதை அப்படியே நமக்கு குடிக்கிறதுக்கு அந்த டேஸ்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் நம்ம எலக்ட்ரோலைட் மிக்ஸ் பண்ணி குடித்தோம்னா அந்த டேஸ்ட்டுமே அந்த அளவுக்கு நமக்கு தெரியாது. வீட்டில் மற்றவங்களுக்கெலாம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் என்னோடய லஞ்சுக்கு இந்த க்ரீன் டீ தான் குடித்தேன். ஃபாஸ்டிங்கை 6 மணிக்கு நட்ஸ் அண்ட் சீட்ஸ் வச்சு பிரேக் பண்ணிவிட்டு இந்த கீரை போட்ட ப்ரோட்டீன் ஷேக்கும் குடித்தேன். அப்புறமா மத்தியானம் வச்ச கோவக்காய் பொரியலில் கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் இருந்துச்சு, அதையும் சாப்பிட்டேன். அப்புறம் இந்த ராகி களியும் சிக்கன் கறியும் வச்சு என்னோட டின்னரை முடிச்சிட்டேன்.